ஹாய் காய்ஸ். ஓகே, இந்த எபிசோடில் வந்து நம்ம பூக்கெட்டுக்கு வந்திருக்கோம். பூக்கெட்டை ஃபுல்லாக நம்ம வீலாக் பண்ண போகிறோம். இங்கே நம்ம வந்து ஒரு 3 days நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 3 daysலாம் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம பட்ஜெட் பட்மாதில் வந்து செலவு ரொம்ப பண்ணக்கூடாது. இன்றைக்கி உள்ள பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோம். ஓகே, இதுதான் வந்து துத்தூர் பார்த்துங்க. ஓகேங்களா, ரிசைக்கிள் ஐட்டம் வச்சு பாலிவுட். ஓ ஓகே, நாங்கள் ஸ்பைசி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மோட்டோ பைக்ஸ் எல்லாமே இருக்குது. ரெண்டல் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். பட் உங்ககிட்ட வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் மோட்டர் பைக் எடுத்து ஓட்டுறது ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து போலீஸ் பிளாக் இருக்குது. ஓகே, chicken. Muốn chị ở bếp vừa mới ăn chicken. Mới dip dipping. Chicken. Chicken sao cơ thành. Oke, lagi buka warung saya lagi. அது முட்டை இல்லை ஜி, இது மாதிரி இதாக இருக்குது. நான் பெயிண்டோட ஸ்டெயினோ. இங்கே ஒரு சமையல். ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாய்ஸ்லாம் ரொம்ப இல்லை. நிறைய கடைகள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து க்ளோஸாக தான் இருக்குது. ஸோ ரோட் சைடில் ஒரு கடை பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஷ் இருக்குது. ஸோ வழக்கமாக நாங்கள் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன், இது ஒரு மாதிரி சிக்கன் பேசி லீஃப் அந்த மாதிரியான ஒரு ஐட்டம். ஸோ அப்புறம் வந்து ரைஸு, அப்புறம் எக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணலாம். ஸோ மிச்சதெல்லாம் எங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது. ஸோ நம்ம அக்கா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரே ஐட்டம் தான். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அதை எடுத்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? ஓ, உங்களோட கொஞ்சம் காரமாக போட்டிருக்காங்க. ஓகே, நாங்கள் ஸ்பைசி. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஸ்பைசி இல்லாமல் கேட்டார். அவருக்கு வந்து ஸ்பைசி இல்லாமல், எனக்கு வந்து லைட்டாக ஸ்பைசி கேட்டனால ஒரு ஸ்பைசியை போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ எடுத்து கொடுப்பாங்க பாருங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டா இல்லை லஞ்சா இல்லை ப்ரன்ச்சா நம்மளுக்கு தெரியல. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஒரு 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 சாய்ஸஸ் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கடை வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடுது. ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து எல்லாம் க்ளோஸ் ஆகிடுது. எல்லாமே வந்து ஆஃப்டர் 10:30 AM தான் வந்து திறக்கிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் வாங்கியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாமா? நம்ம பட்ஜெட் பத்மநாத எங்கே போனாலும் பாருங்க. நம்ம பட்ஜெட் பத்மநாத வந்து செலவு ரொம்ப பண்ணக்கூடாது. இன்றைக்கி உள்ள பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோம். ஓகே,
ஓகே கைஸ், ஓகே. இதுதான் வந்து நம்ம தேடி தேடி வாங்கினது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, இது நூடல், சால்டட் எக் நூடல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்வீட் கேண்டி, இது புளிப்பு மிட்டாய், புளி மிட்டாய்ன்னு நினைக்கிறேன். ஓகே, இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது கபோனோரா. இது வந்து பார்த்தீங்கன்னா போடேஷ். ஸோ இது பசிச்சா சாப்பிட்றதுன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கோம், ஸ்டாக்கில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, ஃப்ரைட் ரைஸ் போர்ஷன் குறவாக தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து ஹோம்லெட் எக்கு. அப்புறம் வந்து யோகட் ட்ரிங்க் கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு சொல்லி யோகட் ட்ரிங்க் வாங்கிட்டோம். காஃபிலாம் எதுவும் வாங்க வேண்டாம் அப்படி சொல்லி, வேறு ஏதோ ட்ரிங்க் வாங்க வேணாம்னு சொல்லி. அதுக்கப்புறம் முக்கியமான ஐட்டமே இங்கே தான் இருக்குது. திஸ் இஸ் சிக்கன். ஓகே, இந்த சிக்கன் வந்து உண்மையுமே ரீசனபிள் ப்ரைஸு. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஆனால் இந்த பட்ஜெட் இது எல்லாமே வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து கொஞ்சம் நார்மல் ப்ரைஸோட கொஞ்சம் கூட தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்லை. பாப்பா எப்படி இருக்குங்க? ஓகே, சர்ச் பண்ணி பாருங்க. ஃப்ளாட்டான ஒரு டேஸ்ட்டு. ஓகே, ஒரு மாதிரி காரசாரமான இல்லை, ரொம்ப பேசிக்காக ஒரு சின்ன ஒரு ஆயில் ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஒரு எக் போட்டு அப்படியே போட்டு இது மாதிரி தான் இருக்கு. பட் ஓகே, இது கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் ஐட்டம் வந்து சிக்கன். அவனை வந்து கூப்பிட்டு அலாட்டா வச்சு நடுக்கால குழம்பு சிக்கன் அவனுக்கு வந்து கும்பி பாப்பம் பண்ணி அவன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் நல்லாவே இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நல்லா பேக் ஆயிருக்கு, நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. அதோடு இந்த சாஸ் இருக்குல்ல, இந்த சாஸ் நம்ம வாங்கணும், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், இதை திறக்கணுமா? இது இப்படியே ஊற்றிக்குமே, வச்சுருங்க கீழே வச்சுக்கோங்க. ஸ்வீட் சாஸ். ஜி மெயினாக அந்த ப்ளக் அடாப்டர் பற்றி சொல்லிடுங்க ஜி. நீங்களும் வந்து ப்ளக் அடாப்டர் இல்லாமல் வந்துட போதுங்க, ட்ராவல் அடாப்டர். ஓகே, இப்போ யாரெல்லாம் வந்து ஃபோன் சார்ஜ் இல்லை வந்து கேமரா சார்ஜ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் யூனிவர்சல் அடாப்டர் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ எங்களோட மிஸ்டேக், நாங்கள் எடுத்துகிட்டு வரல. அதனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து கேமரா சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்மையுமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பவர் பேங்க் எடுத்துருக்கோம், அதுதான் இப்போ வந்து பேக்கப் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஏதாவது கண்டிப்பாக தேடி எப்படியாவது அந்த யூனிவர்சல் ப்ளாக் நம்ம போட்டாகணும். ஓகேங்களா? நீங்களாம் எல்லாருமே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக யூனிவர்சல் ப்ளாக் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நாங்கள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நான் வந்து உண்மையுமே உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ண எடுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களா? சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்க, எவ்வளோ சாஃப்ட் ஆகிருக்கு. நல்லா வெல் டன். உண்மையுமே நல்லா இருக்குது, ஹாட்டாகவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, அதோட வந்து இந்த சாஸ் ஊற்றி சாப்பிட்றப்ப உண்மையுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கெட்லேயே ரொம்ப மெயினான ஒரு இடம், மெயினான ஒரு ஸ்ட்ரீட்டு. எனர்ஜி பார்க்குறீங்க, ரொம்ப நாள் இது வாங்கிட்டு போக முடியாது. வித்தா கிடைச்சுன்னா நம்ம லக்கேஜ் இருந்தால் தான் முடியும். ஓகே, இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டவுனு, புக்கெட் டவுன். இதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பங்களா பீச் ரோட்னு ஒரு கிளப்பிங் ஏரியா மாதிரி. ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்கள் கிளப் பண்ணுறவங்க, பார்ட்டி பண்ணுறவங்களாம் அங்கே போகலாம். அதை தவிர்த்துட்டு வந்து இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. துத்தூர், இதுதான் வந்து துத்தூர். பார்த்துங்க, பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்கா.
சுத்து ஒரே டிராஃபிக்கா இருக்குப்பா. நாளைக்கு சாப்பிட்றதுக்கு பிரெட் வாங்கிட்டு வருவா போய் பிரெட் வாங்கிடும். பிரெட் வாங்கிட்டு ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரீட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மால். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மால் இருக்குது. ஓகே, இங்கே வந்து மால் இருக்குது. ஓகே, அங்கே என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரே ஹேப்பனிங் தான் போங்க. ஓகே, தைலாண்டில் வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே தைலாண்டில் வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் ஐட்டம் வச்சு இந்த மாதிரி நிறையா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரீசைக்கிள் ஐட்டம் வச்சு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் கேப். ஓகே, பாட்டில் கேப்பு, அதுக்கப்புறம் வந்து இதில் முக்கால்வாசி எல்லாம் பாட்டில் கேப்பு, அப்புறம் பிளாஸ்டிக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டிசைனாக இது பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட பாருங்கள், இந்த ரீசைக்கிள் ஐட்டம் வந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் ஐட்டம் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டில் உள்ள இந்த போட்டில் இருக்குல்ல போட்டு அதோட என்ன சொல்லுவாங்கன்னா அதோட பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம். ஓகே, எல்லாமே ரொம்ப அழகாக கடலில் உள்ள ஐட்டம்லாம் எடுத்து செஞ்சுருக்காங்க. நான் ஒரு கடைக்காரன் மாதிரி ஆயிட்டேன். பாஜு வாட் பாஜு பாஜு வாட் பாலிவுட் எங்க रूल है உட்காந்து அந்த சைடு அது அந்த சைடு இது கிராஸ். புக்கெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் எது தெரியுமா? இதுதான் காய்ஸ். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கிளப்பிங் பார்ட்டி எல்லாமே வந்து இது உள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போகிறப்ப நான் அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy.
Hold my beer for a minute. I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning. Oh, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? To fight, to die on. And this is my game to play, to claim a brand new name. Oh, and I ain't gonna lie to you, I'm a bit nervous that I might screw everything up that I've ever done. But what's the point of living if you ain't having fun? I guess I'll try this, try that, might miss, gotta find what I'm good at. I guess I look here, look there, over where am I scared, where am I at? I gotta make it in this life,